அந்த இருள் அத்தியாயத்திலிருந்து பிறக்கப்பட்ட உயிரினங்களோட இணைஞ்சு நாங்கள் வாழ ஆரம்பித்தோம், வளர ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தேவையா உயிர் வாழ்றதுக்கு ஒரு உடம்பு தேவை. அதனால நாங்கள் கொலாபரேஷனை எதிர்பார்த்தோம், ஒரு ஆக்டிவ் வாழ்ந்தோம். அதனாலேயே எங்களுக்கு நல்கிட்ட இருந்த அந்த இருள் சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரு விடுமுறை கிடைச்சது. நாங்கள் சிம்பயாட்ஸ் அம்பாஸ்டர் ஒரு ஐடியா. எங்களுக்கு தேவையான சக்தி எல்லாமே மியூச்சுவலிட்டி அண்ட் ரெசிப்ரோசிட்டியாக தான் இருந்துச்சு. அதுவே எங்களுக்கு தேவையான ஒரு பாதுகாவலாகவும் இருந்துச்சு, பாதுகாக்கவும் வச்சுது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கவும் செய்ய வச்சுது. ஒற்றுமையாக நாங்கள் இருந்தோம், ஒற்றுமையாக வேலை செஞ்சோம். இருக்கிற எல்லா சிம்பயாட்ஸாலையுமே எல்லா விஷயங்களையுமே தொடர்பு கொள்ள முடியும். எந்த யூனிவர்ஸில் இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு நெட்வொர்க். எல்லா நெட்வொர்க்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். யூனிவர்ஸை தாண்டி போனாலும், மல்டிவர்ஸை தாண்டி போனாலும், இங்கே நான் தான் நெக்ஸஸ். மல்டிவர்ஸில் சிம்பையோட மைண்ட் ஹீவ்னே சொல்லலாம். இந்த இடத்துல என்னால் எல்லா சிம்பையோடவும் பார்க்க முடியாத எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு சிலந்த இல்லாத யூனிவர்ஸ், அதை என்னால் பார்க்க முடியும். அது உண்மை. அது உண்மையான விஷயங்கள் எனக்கு பிணைப்புகள் மூலமாக அந்த மல்டிவர்ஸ் மூலமாக எனக்கு தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் என்னால் அவங்கள எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. எனக்கு எந்த உள்ளுணர்வும் கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா வழிகள் கிடையாது, இறப்பு கிடையாது. என்னால் எல்லா விஷயங்களையுமே ஆல்டர்னேட்டிவாக பார்க்க முடியும். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு சில விலைகள் இருக்க தான் செய்யும். இந்த கேம் இந்த விளையாட்டு எல்லா விஷயத்தையுமே முடிவு பண்ண போகுது. யார் இங்கே இருக்கணும், யாருக்கு இடம் இருக்கு, யாருக்கு இடம் இருக்கு, இந்த சிம்பையாடா அந்த ஸ்பைடர்ஸா, யார் இருக்கணும், யார் அழிய போகிறதுன்னு எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு விஷயம் நிரூபிக்க போகுது. நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிம்பையாட்ஸ் எல்லாருமே அவங்களோட பார்ட்னர்ஷிப்ல ஒன்றிணைஞ்சு எல்லாத்தையுமே நெகோஷியேட் பண்ணி எனக்கு தேவையான ஒரு சிறந்தவர்களாக தான் இருக்காங்க. இந்த வெப் ஆட்டை முடிவெடுக்கிறதுக்கு அவன் தான் என்னோட கவுண்டர் பார்ட். ஸோ நான் அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது எல்லாருமா ஒரு சேவியம், ஒரு ஆசிரியர், ஒரு பாதுகாவலன், ஒரு எக்மா மட்டும் இல்லாமல் சோவியத் ரீஜியனில் இருக்கக்கூடியவங்க, ஒரு ஒளியாகவும் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் என்னால் தேர்ந்தெடுக்க முடியாத ஒரே ஒரு விஷயம், ஏதோ என் டீமுக்கு இங்கே ஒரு லீடர் தேவைப்படுறான். நான் அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த தேடுதலில் என்ன அவனை கண்டுபிடிக்க முடியுமா? புரியாத ஒரு விஷயம் சயின்ஸ். அதை தெரிஞ்சிக்க நினைக்கிறாங்க. எங்கள்கிட்ட இருந்தும் பல விஷயங்களை அறிஞ்சிக்க புரிகிறாங்க. ஆனால் அவங்களோட கவனம் குறைவுகளால் நாங்கள் வெளியே வரோம். எங்களால் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியுது. எது எங்களுக்கு தேவைங்கிறத எடுத்துக்கவும் முடியுது. இந்த பயணத்தில் தான் நான் தேர்ந்தெடுத்தது ஒரு மைஸ், ஒரு எலி. அந்த எலியோட உணர்வுகளோட நான் இணைஞ்சு பார்க்கும்போது தான் எனக்கு கிடைச்ச ஒரு உணர்வு, ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். அந்த எலிகள் எல்லாமே அங்கேருந்து தப்பிக்க நினச்சிது. அதுங்களை பிறந்ததுலேருந்து இதே இடத்துல போட்டுட்டு ஒரு ஆராய்ச்சியாக தான் வச்சுருந்துருக்காங்க. அதுங்களுக்கான வாழ்க்கையை அதுங்களை தேர்ந்தெடுக்க விடலை. ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி என்னால் ஏற்றுக்க முடியல. நான் இணைஞ்ச அந்த எலியோட சேர்த்து அங்கேருந்து அந்த எலிகளை வெளியே கொண்டு வந்தேன். வெளியே கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் நான் அங்கேருந்து அவங்கள ஒரு பயணத்துக்கு கூட்டு போனேன். ஒரு விடுதலையை தேடி நாங்கள் போனோம். போகிறதுக்கு முன்னாடி தான் மற்றவங்களை பார்க்கும்போது அவங்களும் என்னையும் வெளியே கூட்டு போயிடு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. எல்லா உயிரினங்களும் இங்கே வாழக்கூடிய தகுதியில் உள்ளது. அந்த ஒரு காரணத்துக்காக இங்கே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் பண்ணேன். டே தம்பி, ஃபோனை எங்கேயோ மறந்து வச்சுட்டேன்ப்பா. சார் பொறுமையை தேடுவோம் சார், எல்லாமே அதே இடத்துல தான் இருக்கும். நம்ம எதையும் நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு நம்ம வேலை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். நீ என்ன நினைக்க, அந்த ஆல்கம் மேக்ஸுக்குன்னு வேறு எதுவும் லேப் இருக்குமா, புதுசாக ஓப்பன் பண்ணுவானா? இது ஒரு இணை புரியாத உறுப்பினர்வையும் தான் நான் சொல்லுவேன். நினச்சி பார்க்காத ஒரு ஐடியலாக இருக்குது இந்த சிம்பையாட். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோஸ்டாக இருக்கிற அந்த எலி,
அந்த எலியோட அந்த சக்தி எதா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த இன்ஜஸ்டிஸ் எந்த எதிர்ப்பாக இருந்தாலும் நான் அதை எடுத்து போராடுவேன். ஆனால் இது எனக்கு நான் நினச்ச மாதிரி அமையல. எவ்வளோத்துக்கு நின்று சண்டை போட்டாலுமே ஸ்பைடர்ஸ் எதிர்த்து போராடணும்னா இதுக்கு இன்னும் சக்தி தேவை. அதனால நான் இதை அப்படியே விட்டுறேன். இது அதோட போராட்டத்தை அதுவாகவே நடத்திக்கிட்டோம். நான் என்னோட பயணத்தை நான் இன்னும் தேடுதலில் ஆரம்பிக்கிறேன். எப்பவுமே மனிதர்களோட கவனம் குறைவு தான் எங்களை வெளியே சுத்த விடுது. இப்படிதான் நான் சின்ன பசங்க அவங்க வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டாக்டரோட ரிசர்ச்சில் ஒரு சக்தியை தேடி நான் உள்ளே வந்தோம். உள்ளே போனது மட்டும் இல்லாமல் இதுதான் அந்த இடம் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு தேடுதலில் நான் தேட ஆரம்பித்தேன். ஆனால் அவங்க பசங்க உட்காந்து சும்மா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. டாக்டரோட சக்தியை நான் எடுக்க போகும்போது தான் அவரோட பொண்ணு தெரியாதனமாக அங்கே வந்தது. நான் நினச்சி பார்க்கல, எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சது. ஆனால் அந்த இடத்துல அந்த பொண்ணு அதுவாகவே வந்ததுனால நான் அதை தடுத்து நிறுத்தலாம் தான் நான் பார்த்தேன். ஆனால் அதுக்கு சக்திகள் இருந்துச்சு, என்னை தாக்கம் வந்துச்சு. எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சிது. ஆனால் தாக்குதலிருந்து என்னை வெளியே போக வைக்கணும்னா நான் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். எப்பவும் போல அடாப்ஷன். அது மட்டும் இல்லாமல் ஒன்றிணைஞ்சு அந்த சக்தியை ஒன்றா பயன்படுத்தினேன். எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிது, ஒரு உடம்பு கிடைச்சிது, ஒரு ஸ்டேஜும் கிடைச்சிது. அங்கேருந்து தப்பிக்கிறது தான் என்னோட ஒரு முதல் நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் அந்த சக்தி வாய்ந்த 4 குழந்தைகளில் 3 குழந்தைகளுமே என்னை தாக்க ஆரம்பிச்சது. ஒரு குழந்தைய நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு சக்தி கிடைச்சிது. அந்த சக்தியை வச்சு பயன்படுத்தினேன். அப்புறம் அங்கே ஒரு எக்ஸ்மேன் வந்தாங்க, தாக்குனாங்க, நான் தப்பிச்சுட்டேன். இந்த இடத்துல எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சிது. இந்த பொண்ணு ஒரு இணையக்கூடிய ஒரு இணைப்பாக தான் இருக்கு. யூனிவர்சல் சக்தியோட இந்த பொண்ணோட இந்த இணைப்பை நான் ஏற்றுக்கிறேன். இதால் அந்த மாச வெப்பனாவை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த பவர்ஃபுல்லான பேர் யாராலையுமே எதிர்பார்க்க முடியாதது, அழிவை கொண்டு வரக்கூடியது. ஆனால் நான் இக்னோர் பண்ணுறது தான் நல்ல விஷயம் நினைக்கிறேன். இது சின்ன பொண்ணு. இந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கையில் சம்பையாட்டு யாரை வேணாலும் எடுத்துக்கலாங்கிறது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த 2 பேருமே மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருந்தாதான் எனக்கு எல்லாம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் லீடர்ஷிப்பை எதிர்பார்க்குறேன். இது வேற ஏதோ அன்மிஷரான வெயிட்டதாக தெரியல. நான் திரும்ப தேட போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த யூனிவர்ஸ்லேருந்து எனக்கு கற்றுக்க வேண்டியதை நான் கற்றுக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த உலகம் உங்களுக்கு பிடிச்ச உலகமாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு சின்ன வேறு மாற்றம் மட்டும்தான் இருக்கும். இங்கே பாரு, இந்த உயரத்தில் வந்து நீ குடிச்சிருக்கியா? ஆமாப்பா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ரீசெண்டாக தான் முதல் கிங்கின் பிளாக் உனக்கு ஞாபகம் இருக்கா? இது ஒரு பெரிய விஷயம். இருக்கிற எல்லா சம்பையாடி எல்லா யூனிவர்சிட்டியும் நம்ம கனெக்டாக இருக்கும். எல்லாருமே கைட் பண்ணிகிட்டு இருக்கோம், பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அக்ரிமெண்ட்டில் ஐயோ இந்த இடத்துல எனக்கு இருக்க வாழவே பிடிக்கல. எவ்வளோ நாத்தம் அடிக்குது தெரியுமா உனக்கு? இங்கே பாரு, நம்ம என்ன முயற்சி பண்ணாலுமே நம்ம இந்த ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைச்சாலுமே நம்ம இங்கே தான் வரணும். இதுதான் உண்மையான வாழ்க்கை. நமக்குன்னு இங்கே பொறுப்பு இருக்குது, அதை அப்படியே விட்டுட்டு போக முடியாது. ஆமாம் பொறுப்பு இருக்கு. எல்லாமே நம்ம ஒன்றா இணைஞ்சிருக்கோம் பார்த்தியா? அதனால எல்லாத்தையும் நம்ம ஒன்றிணைஞ்சு பண்ணணும். எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் இருக்கு, உனக்கும் எனக்கும் இருக்கு எல்லாமே. ஆனால் போக போக நம்மளோட ஃப்ரிட்ஜ் காலியாகிட்டே இருக்கு. இதில் நான் சண்டை போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கீழே உள்ள மக்கள் எல்லாருமே ஆபத்தில் இருக்காங்க. இது ஒரு பறந்து போகிற விமானம் அவங்கள வேலை தூக்கிட்டு போய் கட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. அது புரூக்ளின் பிரிட்ஜை நோக்கி தான் போகுது. சவுண்டை பார்த்தா நம்மளுக்கான வேலை மாதிரி தான் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஃப்ரிட்ஜு காலியாக தான் போகுது. நம்ம தேவையானது நம்ம கிடைச்சதுன்னா சரிதானே? என்னென்னு பார்த்தா மக்களை யாரையும் கட்டி போட்டு கைத்துல தொங்க விடுற மாதிரி தொங்க போட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தா கோப்ளின். நார்மல், நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாடுறா, நான் ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். நான் தான் எப்படி விளையாட்டையிலேருந்து வெளியே வந்து விளாண்டுட்டு இருக்கேன். ரொம்ப போர் அடிச்சுதா? அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே.
என்னோட எல்லா போரிங்கையுமே கொண்டு வந்து இங்கே வந்து அடிக்க வச்சுட்டேன். உனக்கே தெரியும் எல்லாம். நீ ரொம்ப பேசுறடா. ஏய் என்னடா தப்பு தப்பாக பேசுகிற? உனக்கு தெரியாத மாதிரி சொல்கிற? உனக்கு எல்லாமே தெரியுமே என்ன பண்ணணும்னு. ஆ நீ என்ன முட்டாளா இல்லை முட்டாள் மாதிரி நடிக்கியா? என்னது? உனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத. எல்லாம் முடிஞ்சது நார்மல். எப்பவுமே எல்லாமே முடிஞ்சிடும். ஆமாம், எல்லாமே முடிஞ்சிடும். எல்லாமே முடிஞ்சிடும். ஸ்பைடர்மேன் இல்லாமல் எல்லாமே முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையில். எதுவுமே மீனிங் இல்லை. ஆனால் எல்லாமே ஒரு இடத்துல முடிகிறது நீ தான். நீ பண்ண தப்புனால தான். சரியா? யா, எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஏய் என்னடா நாங்கள் நீங்கன்னு ஒன்றா வந்துக்கிட்டு இருக்க? நீயும் ஸ்பைடர்மேன் ஆகணும்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்க இப்போ? நாங்க வந்து அவனை பெருமைப்படுத்தணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஸ்பைடர்மேன் இல்லை, நாங்கள் தான் வெனம். இதோட நீ விளையாண்டத நிறுத்திட போதும். பாருங்க, நான் தேர்ந்தெடுக்க வேண்டியவன் எனக்கு கிடைச்சிட்டான். இந்த வினம் இதுதான் இருக்கிற மல்டிவர்ஸ்ல பொறுப்பு. அது மட்டும் இல்லாம மற்றவங்களோட ஒரு யூனிக்கான ஒருத்தனா இருக்கான். மற்றவங்கள விட யூனிக்கான ஒருத்தனா இருக்கான். ஏன்னா இவன் வந்து அந்த ஸ்பைடர் இல்லாத இடத்த நிரப்புறான். நிரப்புறது மட்டும் இல்லைங்க, ஸ்பைடரோட அந்த பின்பற்றான். சொல்ல போனா ஸ்பைடரோட வழியை பின்பற்றான். இவ்வளோ மாதிரி ஒருத்தன் தான் எனக்கு முக்கியமாக தேவைப்படுறான். அது மட்டும் இல்லாமல் இவன் மிகப்பெரிய ஒரு வேல்யூபுல்லாக இருக்குப்பான். இவன் தான் எனக்கான லீடர். நான் தேடிக்கிட்டு இருந்த என்னோட கும்பலுக்கு நான் எல்லாத்தையுமே முடிச்சுக்கிறேன். என்னோட நெகோசியேஷனோட கடைசி வாய்ப்பு தெரியுமா வெபாட்? எனக்கு தெரியும். நம்ம இதை பண்ண போகிறோம். யா, இனிதான் இந்த ஆட்டம் ஆரம்பிக்க போகுதா? ஆரம்பிக்கலாங்களா?